பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். முன்னதாக அவருக்கு போலீசார் சார்பில் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பணியின் போது உயிர் நீத்த காவலர்கள் நினைவாக மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனசேகரன் என்பவர் ஏலச்சீட்டு நடத்துவதாக கூறி அப்பகுதி மக்களிடம் 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மோசடி நபர் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். 40 லட்சத்துக்கு மிச்சமாவே இருக்கு சார். கட்டணுங்க சார். நாங்கள் மேசூர் வேலைக்கு போய் நாங்கள் கட்டுறோங்க சார். கல் மண்ணு சந்து நாங்கள் கட்டணுங்க சார். எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஏதோ சீட்டு காசு போட்டு வச்சிருந்தோம் சார். போய் கேட்டால் தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. அனாவசியமாக கேட்குறாங்க பொம்பளைங்களே. அந்த வார்த்தையை கேட்கவே முடியல எங்களுக்கு. நாங்கள் போய் கஷ்டப்பட்டதே கேட்டாவே தரமாட்டேன்றாங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் எங்களை வீட்டில் பொம்பளைங்க பேசக்கூடாதுன்னு போய் அவங்களே கேட்டால் அவங்களும் அனாவசியமாக கேட்குறாங்க. இப்போ எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் நகை பண்ணோன்னா அவங்களாம் சித்திரவதை பண்ணுறாங்கன்னு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டணும் கொடுங்க எங்கள் பொண்ணுக்கு பண்ணால் எப்படியானா போய் அந்த எதுனா போன்றாங்க. ஊரில் ஒப்பச்சு அவங்க கேட்டாலே அவங்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி ஸ்டேஷனுக்கு பறையா போலீஸ் கூட போன்ட்டாங்க. அவரே போலீஸ் ஃபோன் பண்ணிட்டார் சார். அவங்க வந்து பின்னாடி நாங்கள் அவங்க ஒப்பச்சு அவங்களும் வர சொன்னாங்க. நாங்கள் போய் சொல்லிட்டு அவங்க கேட்டு 3 மாதம் வாய்தா வச்சாங்க. அந்த 3 மாதம் சொல்லி அவங்க அவதுக்கும் மசியில் இருக்கும்போது தான் நான் தருவேன்னு தான் சார் அவங்களே எழுதி கையெழுத்து போட்டு எங்களை எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாங்க. நாங்கள் இப்போ இங்கேக்கு வந்துக்கிறோங்க. ஏதோ எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுங்க சார். வேலூர் மாவட்டம் திருவளத்தில் உள்ள வில்வநாதீஸ்வரர் தனுமத்தியம்மாள் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்து ராமேட் இந்தியா 2025 எனும் கண்காட்சி வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளதாக அதன் தலைவர் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிசியா. இப்போ கொடிசியா நடத்துகிற ராமேட் இந்தியா 2025 4வது பதிப்பு வந்து நம்மளோட கொடிசியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் வந்து செப்டம்பர் 11லேருந்து 13th வரைக்கும் 3 நாள் நடக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஆரம்பிச்சு 6 PM வரைக்கும் நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் டார்கெட் பண்ணி என்னென்ன ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டீலுன்னா அலுமினியம், சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாமே, எல்லா ஸ்டீலுமே அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து கெமிக்கல்ஸு, அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபேரில் புது இதாக வந்து நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் ஃபாஸ்ட்னஸ், இதெல்லாமே நாங்கள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபேருக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்ட இருந்து டைரெக்டாக ஒரு லிங்க் பண்ணணும். அண்ட் ட்ரேடர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு 5 ஸ்டேட்லேருந்து ட்ரேடர்ஸும் வந்திருக்காங்க. அது வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டு இருக்கிற இடத்துல ரா மெட்டீரியல் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும், எக்ஸ்ட்ரா மார்ஜின். அதுக்காக வந்து இந்த ஃபேரை எய்ம் பண்ணி பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் கருவங்குடி ஊராட்சியில் நிலத்தகராறு காரணமாக வீடு புகுந்து சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நபர்கள் மீது புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெற்றோர்கள் புகார் மனு அளித்தனர். எங்க பாப்பா மட்டும் தான் 8th படிக்கிறா. அவ வந்து போயிருந்திருக்கா. அவளை ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சு அவளை தப்பான இடத்துல கைய வச்சு அவளை சுத்தமா கண்ணுங்கெல்லாம் வீங்கி போய் ஆம்புலன்ஸ்ல நாங்க அழைச்சிட்டு வந்தோம். இப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்க 10 நாளா ரோட்டுக்கும் தெருவுக்குமா தான் நின்றுகிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல குளிக்கிறதுக்கு கூட இடத்துல அந்த அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் 10 நாளா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த பொண்ணையும் தூண்டுதலால இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் ஒரு அண்ணன் வந்து அவன் வந்து ட்ரிங்க்ஸ்ல அடிக்ட் ஆயிட்டான். அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியவே தெரியாது. எங்க அண்ணன் ஒருத்தவன் மட்டும் தான் அங்க இருக்கிறான்.
என்ன சொல்றாங்கன்னா, அவன் மட்டும்தான் இருக்கான், ஓடு பூந்து வெட்டுங்க, நான் பாத்துக்கிறேன்னு பொண்ணே சொல்றாரு, பக்கத்துல இருந்துகிட்டே சொல்றாரு. பாப்பாவை எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது அவ மட்டும்தான் இருக்கா, அவளை ஈர்த்து கொண்டு போய் உள்ள போய் நாசம் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம், நான் கேஸ் எடுத்துக்கிறேன், வாபஸ் வாங்கி என்னன்னு சொல்றாங்க. வாய் பூசுது சார் எங்களுக்கு. இதுக்கப்புறம் எங்க வாய் விட்டு நான் என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல. பொம்பளைங்களால் 10 பேர் போய் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். அப்ப சண்டை நைட் எல்லாம் கிழிஞ்சு போய் நானும் அங்க போய் நிக்கிறேன் மல்மேட்டு ஸ்டேஷன்ல. எஸ்ஐ இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை, எங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காது, மூக்கு, தொண்டை, பல் மருத்துவம், எலும்பு மருத்துவம், கண் பரிசோதனை, நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனைகள் மக்களுக்கு அரசு சுகாதாரத்துறையின் சார்பில் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்து மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தருமபுரி ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் தினத்தை முன்னிட்டு துப்பாக்கி கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 303 SLR இன்சாஸ், AK-47 பிஸ்தல்கள் உள்ளிட்ட காவலர்கள் பயன்படுத்தும் மற்றும் பல்வேறு வகையான துப்பாக்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்களின் குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் பலியான நிலையில் வீட்டின் உரிமையாளர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த கோர விபத்து தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுப்பாண்டி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சட்ட விதிகளை மீறி ஆபத்தை உணராமல் குடியிருப்பில் வைத்து பட்டாசு தயாரித்து 4 பேரின் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த பொன்னுப்பாண்டியை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்.